ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரே டயர்டு. கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், அப்படியே உள்ளே போய் சொருகி கிடக்கு. சரியா? சரி, இப்போ இன்றைக்கி தூங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வீடியோ போடும்போதே எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நான் என்ன சொன்னேன், ஒரு துவரம்பருப்பு துவையில் அரைச்சி ஒரு ரசத்தை வச்சு சோறை வச்சு கொடுத்துட்றேன், இன்றைக்கி ஒரு நேரம் சாப்பிட்டுக்க, நாளைக்கு கூட நான் ஏதாவது ஒன்று செஞ்சு தரேன் அப்படின்னா, சத்தியமாக சொல்கிறேங்க, இளவெடுத்தவன் சோத்துக்குனே வாத்தா பெற்று விட்ருப்பா போல இருக்குங்க. நேற்று தானங்க அவங்க கண்ணு பார்க்க 1 கிலோ மட்டனை வந்து கிரேவி செஞ்சு கொடுத்து அடி பிடிச்சி போச்சு. இந்த ஒரு கிணத்துல வந்து பாடி விழுந்துருச்சோன்னா, ஐயோ நான் வச்சுருந்ததே ஒரு பாடி தானே, அதுவும் கிணத்துக்குள்ள விழுந்துருச்சேன்னு சொல்லி ஒரு கிளவி கத்துவா பத்தியா. அந்த மாதிரி உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ 1 வாரமாக கறி, இவங்கெல்லாம் கறி வந்து நேற்று போகும்போது கூட 5-6 துட்டு போட்டுட்டு தாங்க போனேன். பாவம், அதுவே அவங்க வயிற்றுக்கு பத்தலை போல இருக்குது. சோறு வந்து பார்க்குறேன், குக்கரில் சோறும் இல்லை எதுவும் இல்லை. கோகுல் ஒரு வேணும்னு சொல்லி லெமன் சோத்தை நான் எடுத்துக்கிட்டு போயிட்டேன். கொஞ்சம் பிள்ளைகள் கூட வைக்கல. சரி, ஏதோ ஒரு ஞாபகத்தில் அப்படியே கொண்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன். நைட்டு தானேங்க அடி பிடிச்சிச்சுன்னு சொல்லி அதையும் கூட நான் என்ன சொன்னேன், அடி பிடிக்கல. அந்த குக்கர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக, சோறே அடிக்கடி அடி பிடிக்குது. அதனால் அந்த குக்கரை வந்து நான் சாப்பாடு வைக்கிறதுனால சின்ன குக்கரில் மட்டும் தான் சாப்பாடு வச்சுக்கிறேன். அந்த குக்கருக்கு வயசு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 13-14 வருஷம் ஆச்சு. அந்த குக்கர் ரெண்டுமே வாங்கி பிக் பாஸாரில் வாங்கினேன். ஆனால் நல்லா உழைச்சிச்சு. இப்போ என்னன்னு தெரியல, கொஞ்சம் அடி பிடிச்சிக்கிட்டே இருக்குது. சரி, சம்பளம் வந்தோடனே போய் கூட வேறு குக்கர், நல்லா குக்கர் வாங்கிக்கலாம். இதை கூட உடனே சொல்லுவாங்க, அவள் குக்கர் வாங்கணும்னு சொன்னவொடனே இவள் குக்கர் வாங்கணுங்கிறா. டே, நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த சிலிக்கானு சிங்காரி பாண்டிச்சேரியில் இருக்கும்போது அந்த ரூமே அடைச்சி வச்சுருந்தா. பார்த்தீங்களா பார்க்கலையா? துணி மணி குக்கர் கூடவா மதுரையில் கிடைக்காது. அவன் ஊர் உலகத்துலேருந்து நாடு விட்டு நாடு மதுரைக்கு வர்றாங்க. மல்லிகை ஜாமான் வாங்குறதுலேருந்து, துணிமணி வாங்குறதுலேருந்து, நாட்டு மருந்துலேருந்து, பூவுலேருந்து, புரட்டா வரைக்கும் மதுரைக்கு பேர் போனது மதுரைக்குள்ளே இருக்குது. இவ அப்போ தான் பாண்டிச்சேரியில் போய் அட்டிக்கு வச்சுருந்தாடா ஒரு கார் நிறையா. சரின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு, அது சரியில்லையா, ஆட தெரியாதோ தெருக்கோணம்னாலாம், உனக்கு தான் சமைக்கவே தெரியாது. அப்புறம் இன்னும் உனக்கு ஒன்றா குக்கரில் கோளாறு வந்துச்சு. இந்த குக்கர்னாவது வாங்கிங்க, 14-15 வருஷம் ஆகிப்போச்சு. 2வது சின்ன குக்கரு இப்போ ரீசனாக தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். அதை விட சின்ன குக்கர் வந்து எங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்டேன், ஒரு குக்கரோட மூடியோடு கொடுத்துட்டேன். இது சின்ன குக்கர் எங்கே வாங்கினேன்? இப்போ சத்யாவில் தான் வாங்கினேன். ஏதோ ஓரளவு பரவாயில்லாமல் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்படி இருக்கிற பட்சத்தில் நான் வந்து சொல்கிறேன், வேணாண்டா, எனக்கு நல்லா நீங்கள் பாருங்கள் சகோதரியில், என் மனசாட்சியோடு பாருங்கள், கண்ணை ரெண்டையும் பாருங்கள். காலையிலேருந்து 3 நோட்டு நைட்டு உட்காந்து அப்படியே ஒன்றுமே இல்லை. இந்த பாருங்க, நான் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ஆதாரப்பூர்வமாக காமிச்சாத்தான் நீங்கள் நம்புவீங்க. இவன் சொல்கிறானே, ஆமாம், அப்படியே பெரிய மசாலா வியாபாரம் பார்க்குறான், என்னத்தான் பண்ணி கிழிச்சா. உண்மையாலுமே நான் சொல்லவா, என்னை யாருன்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. 1 ரூபா காசு என்னை நம்பி கொடுக்குறாங்கன்னா, இந்த காலத்தில் பெத்த பிள்ளையே தாய்க்கு கொடுக்காது, புருஷனே பொண்டாட்டிக்கு கொடுக்க மாட்டான், பொண்டாட்டியே புருஷனுக்கு கொடுக்க மாட்டாங்க. நம்ம சொந்தக்காரங்க பந்தக்காரங்களே நமக்கு ஒன்றுனா வந்து 4 காசு செய்ய மாட்டாங்க, நல்லது கிட்ட செய்ய மாட்டாங்க. ஆனால் என்னையை நம்பி நாடு விட்டு நாடு, இன்னும் வெளிநாட்டுக்கார பிள்ளைங்கள்ட்ட நான் என்ன ஆர்டர் எடுக்கலாம், கொரியர் மூலம் எங்கன்னு கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த என் தங்கச்சி ஒருத்தி துபாயிலேருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. அக்கா, எப்படியாவது இந்த கொரியர் ஆஃபீஸை விசாரிக்கா, எனக்கு போட்டு விடுக்கான்னு மும்பை, இப்போ கன்னடா. சரியா? அந்த அம்மாவை லிஸ்ட்டு போட்டுருக்கு, பாஸ்புக்கு கேட்டிருக்குது காசுக்கு போடுறதுக்கு. இன்றைக்கி போட்டால் தான் உங்களுக்கு 2 நாள் கழிச்சு அக்கௌண்ட்டு வந்து கிரெடிட் ஆகுமா. சரின்னு சொல்லி நான் பார்த்தேன். இவர் என்னதை அனுப்பி பண்ணார், நான் காலையிலேயே அனுப்பி விட்டேன் அவங்களுக்கு. சரி கூட, அவரதில் வந்துச்சுன்னா கூட எடுத்து கொடுத்துருவார், ஏன்னா எனக்கு கணக்கு வாங்கணும் அப்படின்ட்டு. இந்த 4000 பையிலங்க இப்போ வரைக்கும் அந்த காசுலேருந்து 4000 ரூபா வாங்கியிருக்கேன். முந்தானேத்து 1000, அதுக்கப்புறம் 1000, அன்றைக்கி சிக்கன் பிரியாணி கிட்டுனமே அன்னைக்கு 1000, நேற்று பெட்ரோல் போட போனோமே அது ஒரு 2000, திருப்பி இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் 1000 ரூபா. இன்னும் இப்போன்னு பார்த்து காசு இல்லாத நேரமாக எங்களுக்கு பஞ்சப்பாட்டு வருதா நம்ம தெரியல. அரிசி முடிஞ்சு போச்சு, வீட்டுக்குள்ளே காய்கறி இல்லை, எண்ணெய் இல்லை, எதுவுமே இல்லை. நான் இந்த காசு மசாலா காசுலாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா நான் என்ன கொரியர் போடணும், மல்லிகை ஜாமான் வாங்கணும். இனி அங்கே மல்லிகை ஜாமான் உனக்கு தான் நோனி நொச்சக்கோட்டை எல்லாமே வலிக்குதுன்ட்டு. ஏன் நானே வயசாகி போய் ஏதோ சாப்பிட்டு ஓய்வு எடுக்கலாங்கிற நேரத்தில் அந்த புறம் மாதிரி நான் வச்சுருந்தேன்னா, இவன் வந்து என்னை இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்ய அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்படின்னு சொன்னாவும் நானே என்ன பண்ணிட்டு இருந்தேங்களா, அந்த பாருங்கள், உட்காந்து நேற்று நைட்டு 1:30 மணி வரைக்கும் எழுதி முடித்தேன். நான் பள்ளியோடம் படிக்கும்போது இப்படி எழுதியிருந்தா கூட சத்தியமாக சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு பெரிய அதிகாரி ஆகியிருப்பேன், ஒரு பெரிய வக்கீல் ஆகிருந்துருக்கலாம், ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆகிருக்கலாம், பெரிய ஐபிஎஸ் ஆகிருக்கலாம். நான் நைட்டு வர்றேன் 12:45 மணி எழுதிக்கிட்டு உட்காந்துருக்கேன். திலீப்பா என்னை பார்த்து கேட்குறேன், ஐயோ என்னமோ இங்கிலீஷில் சொல்லி சொன்னான்டி, அது என்னடி பண்ணுவீங்க, இந்த பப்ளிக் எக்ஸாமா? பப்ளிக் எக்ஸாம். என்ன பப்ளிக் எக்ஸாமுக்கு எழுதுகிற மாதிரி 12:45 மணிக்கு உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கேன்னு இவங்க எல்லாருமே போய் என்ன பண்ணிட்டாங்க, கதவை சாத்திட்டு போய் படுத்துட்டாங்க. எனக்கா அதை எழுதி முடிச்சா தான் தூக்கம் வந்து வரும். ஏன்னா யார் கொடுத்தாங்க, யார் கொடுக்கல, யார் கொரியருக்கு கொடுத்துருக்காங்க, யார் கொரியருக்கு கொடுக்கல, எந்த ஊருன்னு சொல்லி இதை யோசிச்சு போய் படுத்தவனே எனக்கு தூக்கம் வரல. நேற்று காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சவனே சோத்துக்கு போகிறோம், சோத்து முட்டை எனக்கு லெமன் சோறக்குண்டு வாங்கிட்டு இருந்தா தூக்கிட்டு வந்துட்டா பாருங்க. அடுத்து தெரியுதா, புடிச்சுட்டான 4 போட்டானத்தை, எங்கள் அரிசியெல்லாம் இங்கே
ஏன் அது மட்டும் தான் தூக்கிட்டு வர்ற? வேற என்ன மாமா உன் மணியை என்னத்த எதுக்கு? ஐயா அது ஈரமா இல்ல இருந்துச்சு அந்த டப்பா. ஐயோ அந்த டப்பா நான் கூடு வாங்குறதுக்காக விலைக்கு ஈரத்தோட அப்படியே மூடி கொடுத்தேன். அதுக்குள்ள போய் அரிசி வாங்கினேங்கிற. எவனாவது நகல்றானா? சரி போய் எடுத்துட்டு வர்றேன்னு சொல்லி உட்காந்து இடத்த விட்டு நகல. ஏன் இப்ப என்ன உனக்கு அவசரம்? வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கல இரு. இப்ப என்ன உடனே அப்ப போய் ஒளைய கொதிச்சுக்கிட்டு இருக்குதா? அரிசி இப்பதானே கேட்டேன். அரிசி எங்க மறந்துட்டு வந்துட்டியான்னு உன்னை கேட்டா உடனே நான் போறேன். சரியான சைக்கோ கூணாங்க. எனக்கு நல்லா வாயில வருது. அரிசி எங்க மறந்துட்டியான்னு கேக்குறேன். வண்டிக்குள்ள கூழ் வாங்க நான் டப்பா கழுவி கொடுத்துருக்கேன். அதுக்குள்ள போய் அரிசி வாங்கிட்டு வந்திருக்கானா? அந்த அரிசி வண்டு வைக்குமா வைக்காதா? புழு வைக்குமா வைக்காதா? எவனாவது டப்பால போய் அரிசி வாங்குவானா? ஏன் 5 கிலோ பைய கொடுக்க மாட்டாங்களா? டப்பாவை கொண்டு போய் எங்க வைக்க சொல்ற? உள்ளுக்குள்ள டப்பா இருக்கு, முன்னால பப்பு உட்காந்துருக்கு. அப்புறம் அரிசியை வாங்கி எங்க தலையில வச்சு கொண்டு வர்றது அங்க இருந்து? சரி இவ்வளவு தூரம் சொல்றோம்ல, சும்மா தானே உட்காந்துருக்காங்க. எந்திரிச்சு போய் இப்போ அதை போய் எடுத்துட்டு வரக்கூடாதா? எல்லாமே நானே எல்லாம் பாக்குறேன். அப்படியே கிழிச்சு தள்ளுனா போ. ஒரு 5 கிலோ அரிசியை தூக்குறதுக்கு ஏன் நான் போய் வீடியோ முடிச்சுட்டு போய் தூக்கிட்டு வர போறேன்? அதே கல்பா வேலை ஆக்குற மாதிரி நடிக்கிறான். அவனை நல்லா கேட்டுக்கங்கடா. எவனாவது டப்பால 5 கிலோ பைய போட்டு பின் பண்ணி அவனே கொடுப்பான். 10 கிலோ வாங்கினா இந்த கிடக்குது. எங்கள் வீட்டில் 10 சாக்கு கிடக்குது. அதில் அரிசியை வாங்கிட்டு வந்து அழகாக ட்ரம்மில் ஈரம் படாமல் அதை விலைக்கு கவுத்து நான் அரிசி அவ்வளோ பங்குவாடு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா புழுவை லேசாக ஈரம் பட்டாலே புழு வண்டு வச்சு போயிடும். அம்புட்டு அரிசி வீணாக போயிடும். நான் அதனால 5 கிலோ வாங்கிக்கிறேன். டப்பாவில் பாதியும் பையில் பாதியும் வாங்கிட்டு இருக்கேன் பாருங்க. இவெல்லாம் வந்து குடும்பத்துக்கு இதெல்லாம் ஊர் சுற்றுறதுக்கு நல்லா வந்து உட்காந்துக்கிட்டு எவனாவது மொக்க போடுறதுக்கு தான் லாய்க்கு. என்ன என்ன ஏண்டா அறிவட்ட மூதேவி 5 கிலோ அரிசி கேட்டா அவனே அறிவட்ட மூதேவி. ஆமா இல்லைன்னா அறிவோட தான் இருக்கிறா. போவந்துட்டு வாய மூடிடி. எச்சக்கல நல்லா வாயில வந்துரும். சும்மா அறிவு கட்ட மூதேவி அது இதெல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்க கூடாது. மரியாதை கெட்டு போயிடும். ஆட இல்லனா மட்டும் அறிவோட இருந்திரியாப்பா. வாங்கிட்டு வந்ததும் இல்லாம உங்களுக்கு அடிமை புழுக்க வேலை பாக்குறதும் இல்லாம இந்த கேள்வி வேற நீங்க எல்லாம் கேப்பீங்க. ஏன் போய் வேணா விளக்கு பிடிக்கிற வேலை வாரு. விளக்கு நீ புடி போய். நீ தான் பிடிச்சிட்டு இருக்கற. வாயில வரு. கேக்குறா. உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் நானே. பாத்துக்கிட்டே இரு. எல்லாம் வாங்கிட்டு வந்து ஏன் வாங்குனதுக்குள்ள கொண்டு வந்து எடுத்துட்டு வந்து. ஏய் உனக்கு என்ன பண்ண கூ சொன்னினா எடுக்க போறாங்க. என்ன காஞ்சு சாவுற. அப்புறம் என்ன? சும்மா அங்க எடுக்க நான் அரிசி உட்கார்ந்து அப்படியே பிரம்மச்சரிய மாதிரி உட்கார்ந்து அரிசி வந்து அவன் எங்க தான் உன்னை கேட்டேன். அரிசி எங்க தான் உன்னை கேட்டேன். எங்க வண்டில தான் இருக்கு எல்லாம். அந்த மயில சொல்லிட்டு போய் கொத்தி போய் உட்கார வேண்டியதானே. நான் எடுத்துக்கொள்ள. வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப பேய் மாதிரி துறக்கறேன். பேய்க்கு போறத பேப்பைய. எப்ப பாரு. வாயை மூடுனே வாத்தா. ஆள் இருக்கு பக்கத்துல என்ன? நீ இப்ப எதுக்கு ஒரு அரிசி இந்த மாதிரி பேசிட்டே இருக்க அப்ப இருந்து? என்ன பேய்க்கு பிறந்த பேப்பை என்ன என்னடி அர்த்தம்? மெண்டல் கூதி. உங்களுக்கு எல்லாமே நான் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதுல இருந்து எல்லாம் செய்யறதும் நான் வாங்கிட்டு வரணும். ஒரு சாமான போய் வண்டியில போய் எடுக்கிறான்னா எவனையும் அனுப்ப மாட்டேன். எங்க எங்க எங்கங்கிற